பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம், அவரே ஆண்டவர் மெசியாவாம், நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவரை அறியார் நடுவினில் அவரின் ஆட்சியை சொல்லுங்கள். அவரை அறியார் நடுவினில் அவரின் ஆட்சியை சொல்லுங்கள். வயல்வெளி நல்ல மலர்களும் வாழ்த்தி பாடி மகிழுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். வையகம் களி கூறட்டும், வானங்கள் மகிழட்டும். வையகம் களி கூறட்டும், கடலும் அதில் வாழ்மனைத்துமே களி நடனம் புரியட்டும். கடலும் அதில் வாழ் அனைத்துமே களி நடனம் புரியட்டும். நீதி நேர்மை நிறைந்திடும் நிலைத்த ஆட்சி அறியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம், அவரே ஆண்டவர் மெசியாவாம், நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அனைவருக்கும் மாலை வணக்கம். கிறிஸ்துமஸ் என்பது ஒரு கீழ்ப்படிதலின் விழா அப்படின்றதுதான் ஒரு உண்மை. நம்மளுடைய கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, தொடக்க நூல்ல இருந்துமே இன்று வரைக்குமே கீழ்ப்படிதலை படிதான் நடக்கணும் அப்படின்றது. கீழ்ப்படிதல் என்பது வேற வழி இல்லாம போய் நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்றது இல்ல. எனக்கு வேற வழியே வேணாம், இது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் கீழ்ப்படிதல். முதலாவதாக நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தந்தை ஜேம்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இவரை பத்தி சொல்லணும்னா இவங்க ரொம்ப எளிமையானவங்க. நம்ம ஊர் இளைஞர்களை எப்படியாச்சும் இன்னும் மேல கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தந்தை அவர்களுக்கு நூலாடை அணிவிக்க தலைவர் அவர்களை அழைக்கின்றோம். தலைவர்களையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் அன்போடு
அன்போடு இவ்விழாவிற்கு வரவேற்கிறேன். கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு மர நர பம் பம் பா வர வர பம் பம் பா வர வர பம் பம் பா பம் 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 பா வர வர பம் பம் பா வர வர பம் பம் பா வர வர பம் பம் பா பம் 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 பா
சொல்ற? நானும் கதை கதையா எழுதி வைக்கிறேன், ஒரு டைமும் பாஸ் ஆக மாட்டேன். சரி, நீ பாஸ் ஆகிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நாளைக்கு கிறிஸ்மஸ். சோ கிறிஸ்மஸ்னால எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்தனா ஏசப்பா உடனே பாஸ் பண்ணி விட்டுருவாரு. அப்படியா? நிஜமாவா? அட சத்தியமா. சரி வா, உடனே போறோம், சாக்லேட்டை வாங்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். கடற்கரக்கா கடற்கரக்கா. என்ன வனஜா கிரிஜா ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சாக்லேட் வேணும். எப்படிப்பட்ட சாக்லேட் வேணும் உங்களுக்கு? பெருசா நல்லா சாப்பிட்டோட ஸ்வீட்டா இருக்கணும், நல்லா மெய் மறந்து போயிடணும். அந்த மாதிரி சாக்லேட் 50 பைசா சாக்லேட் 5 ரூபாய்க்கு கொடுங்க. 5 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய சாக்லேட் உங்களுக்கு வேணுமா? ஏ அசிஸ்டன்ட், அந்த சாக்லேட் எடுத்துட்டு வா. இந்தாங்க குடிங்க. சாக்லேட் வாங்கியாச்சு, இப்ப யாரு கொடுக்கறது? கொடுத்துடலாமா? சரி கொடுத்துட்டு போ. சரி, அது நிறைய சாக்லேட் வாங்கணும், 2 தான் காலி ஆயிருக்குது. இன்னும் யாரும் கொடுக்கறது? இரு, போற போக்குல யாராவது வராமலே போயிருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துக்குவோம். சரி சரி. நாங்க ஒருத்தவங்க போறாங்க, அவங்கள்ட்ட கூப்பிட்டு கொடுப்போமா? சார் சார் நில்லுங்க சார். போயிட்டாங்க. எஸ் எஸ், ப்ளீஸ் டெல் மீ தி அட்ரஸ். என்னடி நம்மள பார்த்து இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன் பாரு அட்ரஸ். நம்ம பேசுற இங்கிலீஷ் புரிஞ்சு போறாங்க. நம்ம இங்கிலீஷ் கலந்து தான் போல. வா போலாம். அடுத்து வேற யாரும் வராங்க? சாக்லேட் வேற மிஞ்சி கிடக்குது. எனக்கு கொஞ்சம் பசிக்குது, ஏதாவது வாங்கி தரீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இருக்கு, கையில சாக்லேட் ஏதாவது கொடுங்க. அது உனக்கெல்லாம் கிடைக்காது போ. பல்லுல அதை கிளவிக்கு ஒரு சாக்லேட் ஒன்று தான் கையில. இங்க ஒருத்தர் போறாங்க, இவங்களுக்கு சாக்லேட் கொடுப்போமா? என்னங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள பாத்தீங்கல்ல, அவங்களுக்கு ஏன் சாக்லேட் கொடுக்கல? அவங்களுக்கு எது கொடுக்கணும்? உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன? அதுவா? ட்ரெஸ் எடுப்போம், டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுப்போம், கேக் அவ்வளவுதான், ஜாலியா இருப்போம். அதான் உண்மையான கிறிஸ்மஸா? ஆமா, எங்களை பொறுத்தவரை இதான் கிறிஸ்மஸ். அப்படி இல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? தன்னைத்தானே நேசிப்பது போல நமக்கு அடுத்திருப்பவரையும் நேசிக்கணும் அப்படின்றதுதான் இயேசுவினுடைய 10 கட்டளைகளுக்குள்ள இருக்கிற ஒரு உண்மையான ஒண்ணு. அதை நீங்க ஃபாலோ பண்ணாம சும்மா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ன்னு சொல்றதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. இயேசு இது மாதிரி இல்லாதவங்க கிட்டயும் ஏழைகளுக்குள்ளேயும் தான் இருக்கிறாருன்றத பைபிள்லயே நிறைய உண்மைகள் வழியாவே சொல்லி இருக்கிறாரு. அது தெரிஞ்சும் அவருடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாம நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல எந்த அர்த்தமுமே இருக்காது. உண்மையான அன்பும் பகிர்வும் எங்க இருக்கோ அங்கேதான் கிறிஸ்து பிறப்பாரு. நீங்க சொன்னது எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. இனிமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்க இதை நினைச்சு எல்லாத்துக்கும் சாக்லேட் தரோம். உங்களுக்கு நான் சொன்னது நல்லா புரிஞ்சுச்சுல்ல? உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.